பாருங்க, பாவியான ஸ்திரியோட வீட்டுக்கு அவர் ஒரு சீஷனை தேர்ந்தெடுத்து போறாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்யறாரு, வாரா வந்து அவருடைய பாகத்துல தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிர்னால துடைக்கிறா. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இவ பாவியான ஸ்திரீ, இது இவருக்கு தெரியாதா, பெரிய தீர்க்கதரிசி மாதிரி இருக்காரு, இவருக்கு தெரியாதா, அவளை தொடருக்கு தன்னை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் அவர் என்ன செய்யறாரு, அவரை பற்றி புகழ்ந்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்படித்தானே தண்ணிய அவ என்னை மகிமைப்படுத்துவதற்காக இதை செய்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு மனுஷன் சகை. பாருங்க, லூக்கா 19 அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் தான் தேடி போறாரு. பாருங்க, அவை பாவியான மனுஷன் சொல்லி உலக மனுஷர் அனைவரும் சொன்னதுதான். ஆனாலும் ஆண்டவராக தேடி போறாரு. அவன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு அதுக்கு மேல ஒண்ணு சொல்ல மரத்து மேல ஏறி கிடக்குறான், கட்டையா இருந்ததுனால. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை தேடி என்ன செய்யறாரு, போறாரு. போய் அவன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வீட்டுக்கு என்ன செய்யறாரு, போறாரு. ஒருவேளை அவன் முதல்ல ஆண்டவரை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தான்னு சொன்னா தண்டு வீட்டெல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு போயிருப்பான். இப்ப பாருங்க, நம்ம வீடு தாறுமாறா கிடக்கு அப்படி இப்படிமா இருந்தாலும் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டை நல்லா ஒழுங்கு பண்ணுவோம். நல்லா என்னமோ ரொம்ப சுத்தமா சுத்தபத்தமா இருக்கிற மாதிரியா நம்ம ஒரு தோட்டத்தை உண்டாக்கின்னு வச்சிருப்போம். அதே மாதிரிதான் வச்சிருப்போம். ஆனா இயல்பா திடீர்னு ஆண்டவர் வரைஞ்சு சொன்னோன்னு சகை கூட்டு போறான். அப்ப அவங்க வீடு எப்படி இருந்திருக்கும், எல்லாம் அப்படி இப்படி போட்டபடி அப்படி இப்படின்னு சேர்க்க வந்திருக்கோம். அந்த பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அதை பற்றிலாம் சொல்லலைனாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, சரியில்லாத ஒரு நிலைமையில தான் நிச்சயம் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது போன உடனே என்ன செய்வான், முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிப்பான். முதல்ல எல்லா காரியங்களையும் என்ன செய்வான், கொஞ்சம் இப்படிதான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணியிருப்பான். அப்போ அந்த பாவிகள்கிட்ட ஆண்டவர் போகும்போது இயல்பாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் நினைச்சது ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு நினைச்சது வருது, ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த சகை வீட்டுக்கு அவர் போன உடனே அவர் என்ன மற்றவங்க என்ன செய்யறாங்களாம், லூக்கா 19:7 இந்த பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொன்னாங்களாம். முறுமுறுத்தாங்களாம். எல்லாரும் பின்னால போறாங்க, இவங்க போறவங்களுக்கு தான் சாப்பாடு கூட கிடைச்சிருக்கு. ஆனாலும் கூட அவைகளின் மத்தியில அவங்க நினைச்சுதான் முறுமுறுத்திருக்காங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் என்ன செய்யல, கண்டுகிடவே இல்லை. அதெல்லாம் கண்டுகிடவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரிதான். நான் எதுக்காக வந்தேன், பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்துக்கு நான் செய்தே வந்தேன். பாவிகள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எவனும் பாவியான எந்த மனுஷனும் பாவியாக நரகத்து போறது எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக இடங்கள்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அருமையானவர்களே, ஆகையினால 1 தீமோத்தேயு 1:15 போட்டுக்கு பார்த்தீங்களா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன செய்யறாரு, உலகத்துக்கு வந்தார். அப்படியே பாவிகளாக நாம இருக்கிறோம். நம்ம ரொம்ப பாவம் செய்யறோம். சரி, எப்போது அந்த உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரோண்டே வரக்கூடிய ஒரு மனது இல்லாதவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க தான் அந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால தைரியமாக ஆண்டவரோண்டே என்ன செய்யலாம், கிட்டிச்சலாம். அது மட்டும் இல்லாம பாருங்க, ஆண்டவர் பாவிகளை தேடி தெரிகிறார். அதே சமயத்துல நம்ம ஆண்டவருக்கு எதிரியான சாத்தானை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நல்லாக என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். எப்போதுமே நம்முடைய போர் ஆயுதங்கள் சொல்லுவாங்க, உலக பிரகாரமா சொல்லுவாங்க, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாரு, ஏத்தாப்புல இருக்கிறவங்க தான் தீர்மானிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு கையில அருவாளை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்மள வெட்டுருக்கு. அப்ப நம்ம கையில கம்பு வச்சுக்கிட்டு இருந்தானே அவன் என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. நாமும் கையில என்ன செய்யணும், உலக பிரகாரமான சொல்றேன், நாமும் கையில அருவான்னு செய்யணும் வைக்கணும். அவன் ஈட்டி வச்சிருந்தானா நாம என்ன செய்யணும், கையில கேடகம் என்ன செய்யணும் வைக்கணும். ஏன்னா அவன் குத்துனான்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கான அந்த கேடகத்தை என்ன செய்யணும் வைக்கணும். அப்போ சாத்தான் என்ன, அவனுடைய குணாதிசயம் என்னங்கிறத அறிந்திருந்தா மட்டும்தான் நாம என்ன செய்ய முடியும், இந்த பாவங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும்.